ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி பார்க்கலாம். தோசை சாப்பாடு கூட தொட்ட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான பருப்பு துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பு துவையல் நம்ம ரசம் சாதம் சாம்பார் சாதம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேன் வச்சுக்கலாம். அதுல ஒரு கப் அளவு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமா தேவைன்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு லாஸ்டா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். இதை ஆறின அப்புறமா நம்ம மிக்சி ஜார்ல போட்டு இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜார்ல போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா மைய அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். இது நல்லா மைய அரைச்சிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. ஸோ இப்போ இதை தாளிச்சு கொட்டிக்கலாம். ஸோ அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து இதை தாளிச்சு கொட்டிக்கலாம். நம்ம பருப்பு துவையெல்லாம் செய்யும் போது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்தோம்னா அது நல்லது. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான பருப்பு துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.